மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பாடம் என்ன அப்படின்னா, வார்ப்பகம் அப்படின்ற பாடத்தை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வகுப்பில் இந்த வார்ப்பகத்தில் எப்படி மாதிரி வடிவம் தயாரிக்கப்படுகின்றது, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வடிவத்தில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, சரிங்களா? ஸோ அப்படின்ற டீட்டெயில் பார்த்தோம். இந்த வகுப்பில் இந்த வார்ப்பகத்தில் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி வடிவத்தை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்ற அந்த மோல்டு இருக்கு பாருங்க. ஸோ அந்த மோல்டை உருவாக்குவதற்கு தேவையான மோல்டு பாக்ஸ், அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா அச்சு பெட்டிகள் அப்படின்வாங்க. ஸோ அந்த அச்சு பெட்டிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து அந்த அச்சு பெட்டிக்குள்ளே நிரப்புவதற்காக பயன்படுத்தக்கூடிய மோல்டிங் சாண்டு, அதாவது அச்சு மணல்கள் என்னென்ன இருக்குது, அதனுடைய வகைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அச்சு பெட்டிகள், அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மோல்டிங் பாக்ஸ் அப்படின்வாங்க. சரிங்களா? இந்த அச்சு பெட்டியை பயன்படுத்தி தான் என்ன தயாரிக்கப்படுது அப்படின்னா அச்சு மணலானது தயாரிக்கப்படுகிறது, அதாவது மோல்டிங் சாண்டு. ஏன் அப்படின்னா அந்த அச்சு பெட்டி என்ன சைஸில் நம்ம பயன்படுத்துகிறோம், சரிங்களா, எவ்வளோ அளவில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அச்சு மணலானது தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்படி தயாரிக்கக்கூடிய அந்த மோல்டிங் பாக்ஸ் எதில் தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னா மரம் அல்லது உலோகத்தாலான பெட்டி போன்ற அமைப்பை கொண்டது தான் இந்த மோல்டிங் பாக்ஸ் அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த மோல்டிங் பாக்ஸினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, மோல்டிங் பாக்ஸினுடைய மேல் பக்கமும் அதனுடைய கீழ் பக்கமும் அப்படின்னு பார்த்தீங்க, கீழ்ப்பக்கமும் திறந்த வடிவத்தில் தான் இருக்கும். சரிங்களா? மோல்டிங் பாக்ஸ் பார்க்கறதுக்கு ஸ்கொயர் டைப்ல இருக்கும். இந்த மோல்டிங் பாக்ஸினுடைய மேற்பரப்பும் கீழ்பரப்பும் பார்த்தீங்க அப்படின்னா திறந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாதிரி அச்சு செய்வதற்கு இரண்டு பெட்டிகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இரண்டு பெட்டிகளில் அந்த மேல் அடுக்கு பெட்டி இருக்கு பாருங்க, மேல் அடுக்கு பெட்டிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோப் அப்படின்வாங்க. சரிங்களா? மேல் அடுக்கில் இருக்கக்கூடிய பெட்டியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோப் அப்படின்வோம். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய பெட்டி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராக் அப்படின்வோம், கோப் அண்ட் ட்ராக் அப்படின்வாங்க. சரியா? கோப் அப்படின்னா என்னது, மேலே உள்ள இருக்கக்கூடிய பெட்டியை குறிக்கக்கூடியது கோப், கீழே இருக்கக்கூடிய அந்த பெட்டியை குறிக்கக்கூடியது பேர் என்னன்னா ட்ராக் அப்படின்னு பேர். சரிங்களா? இந்த இரண்டு பெட்டிகளையும் என்ன செய்வாங்க அப்படின்னா டவல் பின் அப்படின்ற ஒரு பின்னை பயன்படுத்தி என்ன செய்வாங்க அப்படின்னா சரியாக இருக்கும்படி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பொருத்தப்பட்டிருக்கும் இந்த இரண்டு பெட்டியும். சரிங்களா? அப்படி பொருத்தப்பட்டுள்ள இந்த அச்சு பெட்டிகள்ல சரிங்களா செய்யப்பட்டால் இடையில பெட்டிக்கு செக் என்று பெயர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, அதனால என்னன்னா அந்த மாதிரி அச்சு பெட்டிகள்ல அது செய்யப்பட்டால் அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த பெட்டிக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா செக் அப்படின்னு பேர். அதாவது என்னன்னா சில சமயங்கள் பாத்தீங்கன்னா மூன்று பெட்டிகள் இருக்கும்படி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்ப நடுவுல இருக்கக்கூடிய பெட்டிக்கு அப்ப என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆனா செக் அப்படின்னு பேரு. சரிங்களா? மேல உள்ளதுக்கு அது கோப் அப்படின்னு படிச்சோம், கீழே உள்ள பெட்டிக்கு என்ன படிச்சிருக்கோம் ட்ராக் அப்படின்னு படிச்சோம். சப்போஸ் பேட்டர்ன் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு 3 பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப அந்த நடுவில் வைக்கக்கூடிய பகுதிக்கு பாத்தீங்கன்னா அது செக் அப்படின்ற ஒரு நேம்ல என்ன செய்வாங்கன்னா அந்த நடுவில் இருக்கக்கூடிய பெட்டியை சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த மோல்டிங் பாக்ஸினுடைய வகைகள் பாத்தீங்கன்னா 2 வகைகள்ல தயாரிச்சிருக்காங்க. ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா ஸ்னாப் பிளாஸ்க் அப்படின்னு பேரு, இன்னொன்று பாத்தீங்கன்னா பாக்ஸ் பிளாஸ்க் அப்படின்னு பேரு. இந்த 2 வகையான பெட்டிகளை தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா மோல்டிங் செய்வதற்கு பயன்படுத்துறாங்க. ஸோ அதில் ஒவ்வொரு வகைகளையும் நம்ம எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஸ்னாப் பிளாஸ்க் அப்படின்னு பேரு. இந்த ஸ்னாப் பிளாஸ்கினுடைய அமைப்பு தான் பாத்தீங்கன்னா இங்க படத்துல கொடுத்துருக்காங்க. இது அதனுடைய முப்பரிமாண தோற்றம் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இது அதனுடைய நேர்கோட்டு டிராயிங் தான், ஆனா பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 3D டிராயிங் அப்படின்ற ஒரு தோற்றத்துல இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்னாப் பிளாஸ்க் அப்படின்ற மோல்டிங் பாக்ஸ் எந்த இடத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ மிக சிறிய அளவுள்ள பொருட்கள் இருக்கு. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறிய அளவுள்ள பொருட்களை அதிக எண்ணிக்கையில் தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ஸ்னாப் பிளாஸ்க் அப்படின்ற மோல்டிங் பாக்ஸ் என்ன செய்யுது அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது. ஏன் அப்படின்னா மோல்டிங் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த அச்சு மணல்ல இருந்து அந்த பேட்டர்னை என்ன செய்ய எளிதாக
பிரித்து எடுக்கும் வகையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இங்க அதுக்கு தேவையான லாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அது என்னதுன்னா ஹிஞ்சஸ் லாண்டு லாக் ஆனது என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அமைக்கப்பட்டிருப்பாங்க. சரியா? ஏன் அப்படின்னா மோல்டு போட்டதுக்கு அப்புறம் அந்த மோல்டுல இருந்து இந்த பாக்ஸை வந்து எளிதாக பிரித்தெடுக்கும்படி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இந்த லாக் பின்னானது நம்மளுக்கு பயன்படுது. சரிங்களா? அப்ப இந்த ஸ்னாப் பிளாஸ்க் அப்படின்ற மோல்டிங் பாக்ஸ் அதிக எண்ணிக்கையில் சிறிய பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய இடங்கள்ல பயன்படுத்தக்கூடிய மோல்டிங் பாக்ஸ் எது அப்படின்னா என்னது? ஸ்னாப் பிளாஸ்க் அப்படின்னு அர்த்தம். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பாக்ஸ் பிளாஸ்க் அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்ப இந்த பாக்ஸ் பிளாஸ்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க படத்துல கொடுத்திருக்காங்க பாருங்க, இந்த ஷேப்ல தான் இருக்கும். இது வந்து எந்த இடங்கள்ல பயன்படுத்துறாங்க அப்படின்னா சிறிய மற்றும் நடுத்தர அச்சுகளை தயாரிக்க. சரிங்களா? அதாவது மீடியம் சைஸ் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறியதாக இருக்கக்கூடிய அச்சுகளை தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இந்த பாக்ஸ் பிளாஸ்க் அப்படின்ற மோல்டிங் பாக்ஸ் என்ன செய்றாங்க அப்படின்னா பயன்படுத்துறாங்க. அப்படி தயாரிக்கக்கூடிய இந்த பாக்ஸ் பிளாஸ்க் அப்படின்ற மோல்டிங் பாக்ஸ் ஆனது எதுல தயாரிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா உலோகம் அல்லது மரத்தினால் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் இது. சரிங்களா? இப்போ வந்து இந்த பாக்ஸை பயன்படுத்தி மோல்டிங் வந்து செஞ்சாச்சு. அப்படி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மோல்டிங் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த பெட்டியை பிரித்தெடுக்கிறது வந்து என்ன செய்யாது அப்படின்னா முடியாது. சரிங்களா? எனவே இதை வந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னா நிரந்தர குடுவை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இதை வந்து நம்ம மோல்டிங் ஸ்டாண்ட்ல இருந்து என்ன செய்ய முடியாது? பிரித்தெடுக்க முடியாது. சரிங்களா? அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிரந்தர குடுவை, அதாவது நிரந்தர பிளாஸ்க் அப்படின்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க, இந்த பாக்ஸ் பிளாஸ்க். சரிங்களா? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா பாக்ஸ் பிளாஸ்க் அப்படின்றது. அடுத்து நம்ம இந்த மோல்டிங் செய்வதற்கு தேவையான அச்சு மணல்கள் பயன்படுத்துறோமா இல்லையா, அந்த அச்சு மணல்கள்லாம் என்ன, அதுல என்னென்ன வகைகள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா வந்து உருகிய உலோகத்தை வந்து அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியது. சரிங்களா? இந்த மணல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏன்னா உருக்கிய உலோகத்தை தான் அந்த மணலுக்குள்ள என்ன செய்யறோம் அப்படின்னா ஊத்துறோம். சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய அந்த மணலானது அந்த உருகிய உலோகத்தினுடைய அதிக வெப்பநிலையை தாங்கக்கூடியதாக என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த உலோகத்துடன் வினை புரியாது. இந்த மணல் மற்ற இதை பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த உலோகத்துடன் சேரும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னா வினை புரிந்து என்னது மாற்றம் அடையும். ஆனா இந்த மணலானது பாத்தீங்க அப்படின்னா அந்த உருகிய உலோகத்தின் மீது என்ன செய்யாது? வினை புரிவது கிடையாது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உருகிய உலோகத்தை ஊற்றும் போது அச்சிலிருந்து நீராவி மற்றும் வாயுக்களை வெளியே செல்வதற்கு இந்த மணலானது அனுமதிக்கின்றது. சரிங்களா? அப்ப அந்த உருகிய உலோகத்தை ஊற்றும் போது அதுல வந்து நீராவி வந்து என்ன செய்யும் அப்படின்னா வெளியேறும். அதே நேரத்தில் வந்து தேவையில்லாத கேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போகும். சரிங்களா? அந்த வெளியே போவதற்கு வந்து இந்த மணல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அனுமதிக்கின்றது. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் மோல்டிங் செய்வதற்கு எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அச்சு மணல்களை பயன்படுத்துறாங்க. சரி, அப்ப அந்த அச்சு மணல்ல என்னென்ன மூலப்பொருட்கள் எல்லாம் கலந்து இருக்கும், சரி இந்த மாய்க்க தன்மைகள்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த அச்சு மணலோட என்னென்னலாம் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு படிக்கணும். சரி, அது என்னென்னலாம் சேர்த்திருப்பாங்கன்னா ஒண்ணு மணல், அதோட என்ன செஞ்சிருப்பாங்கன்னா பைண்டர் அப்படின்ற ஒரு பொருளை சேர்த்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்க்கை, இந்த 3 பொருட்களோட சேர்த்து தயாரிக்கக்கூடியதான் என்னது அப்படின்னா அச்சு மணல் அப்படின்னு பேர். வெறும் மணலை மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க, அந்த மணலோட 2 பொருட்கள் சேர்க்கிறாங்க. என்னன்னா பைண்டர், சேர்க்கை அப்படின்ற 2 பொருட்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா சேர்த்து தயாரிக்கக்கூடியதுக்கு பேர் என்னது அச்சு மணல் அப்படின்னு பேர். சரிங்களா? இப்ப இதுல ஒவ்வொன்றா நம்ம விரிவா பார்க்கலாம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மணல். சரிங்களா? மணல் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணல் அப்படின்னா சிலிக்கா, அதாவது சிலிக்கா மணல் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மணல் அது பிளஸ் என்ன செய்வாங்கன்னா களிமண் மற்றும் ஈரப்பதம் அடங்கியுள்ளது. சரிங்களா? இந்த மணல்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா சிலிக்கா இருக்கு, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா கிளே அப்படின்னு என்னதுன்னா களிமண் இருக்கு மற்றும் ஈரப்பதம் அடங்கியுள்ளதுக்கு பேர் தான் என்னது மணல் அப்படின்னு பேரு. அப்ப அதுல இதெல்லாம் எவ்வளவு சதவீதம் இருக்கும் அப்படின்னா இப்ப மணல் அப்படின்றது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 80% இருந்து 90% வரை மணல் இருக்கும். அப்ப களிமண் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 5% இருந்து 20% வரை களிமண்ணானது அதுல கலந்துருக்கும். அதுல நீர் வந்து எவ்வளவு சேர்ப்பாங்க அப்படின்னா
2% இருந்து 8% வரை நீர் சேர்ந்த கலவையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மணல் அப்படின்றோம். சரிங்களா? அப்ப மணல் என்பது வெறும் மணல் மட்டும் இருக்காது. மணலோட என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா களிமண் கலந்திருக்கும், நீர் கலந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் கலந்திருக்கக்கூடிய கலவையை தான் நம்ம என்ன சொல்றோம் மணல் வகைகள் அப்படின்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைண்டர். பைண்டர்னா நம்ம தமிழ் என்ன சொல்றோம்னா ஒட்டு பொருட்கள் அப்படிவாங்க. சரிங்களா? இப்போ ஏன் மணலை மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா மணல் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்துடும். அப்போ அந்த மணல் வந்து உதிராமல் இருப்பதற்காக அதோட என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த ஒட்டு பொருட்களை வந்து சேர்ப்பாங்க. சரிங்களா? அந்த அச்சு மண் வந்து ஒட்டும் தன்மை பெறுவதற்கு, அதாவது ஒன்றோடு ஒன்று இணைந்து இறுக்கமாக அப்படி பிடித்துக் கொள்வதற்கு பேர் தான் ஒட்டு பொருள் அப்படின்னு பேர். அந்த ஒட்டும் தன்மையை பெறுவதற்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த பைண்டர் என்ற ஒட்டு பொருளானது சேர்க்கப்படுகிறது. அப்படி இந்த பைண்டரை சேர்ப்பதன் மூலமா என்ன அப்படின்னா அந்த மணல் துகள்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுடன் ஒன்று என்ன செய்யுது பிணைந்து அந்த மோல்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா வலிமையை கொடுக்கிறது. இப்போ சாதாரண ஒரு மணலை எடுத்து நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த மணல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன செஞ்சிடும், கையில வச்சு தொட்டா என்ன செஞ்சிடும், உடஞ்சிடும். இதே இது இந்த பைண்டர் அப்படின்ற ஒட்டு பொருளை நம்ம மணலுடன் சேர்த்து நம்ம ஒரு அச்சை உருவாக்கணும் அப்படின்னா அந்த அச்சு என்ன செய்யாது, அந்த அச்சுக்கு அந்த பைண்டர் வந்து வலிமையை கொடுக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரிங்களா? அதை நம்ம என்ன செய்ய முடியாது, அவ்வளவு சீக்கிரமா உடைக்க முடியாது. சரிங்க. அப்ப அந்த ஒட்டு பொருட்கள் அப்படின்னா என்னென்ன பொருட்களை சேர்க்கிறாங்க அப்படின்னா ஒன்னு களிமண் வகை என்ன சேர்க்கிறாங்க, களிமண் வகையை அந்த பைண்டரோட சேர்க்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இயற்கை வகை. இயற்கை வகைனா காய்கறிகள், மரம், ரெசின், இந்த இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லிம்செட்டட் ஆயில் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை வகையில இருக்கக்கூடியது. இதையும் அதோட ஒட்டு பொருட்களை சேர்க்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செயற்கை வகை. சரியா? போர்ட்லாண்டு, சிமெண்ட், சோடியம் சிலிக்கேட் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒட்டு பொருட்கள். சரிங்களா? அந்த 3 வகையான ஒட்டு பொருட்களை பயன்படுத்தி தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா மோல்டிங் சாண்டுக்கு வலிமையை வந்து கொடுக்கறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய என்ன அப்படின்னா இதர சேர்க்கை அப்படின்னு என்ன பார்க்க போறோம். ஸோ இதர சேர்க்கைனா வேற ஒன்றும் கிடையாது, நம்ம தயாரிக்கக்கூடிய மோல்டிற்கு உறுதி, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உறுதின ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஊறி உட்புக இடம் தரும் நிலை, பெர்மியபிலிட்டி அப்படின்வாங்க. சரிங்களா? அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் தாங்கும் தன்மை போன்றவைகளை வந்து அது அதிகரிப்பதற்காக இந்த இதர சேர்க்கையானது சேர்க்கப்படுகிறது. சரிங்களா? சோ அது என்னென்னலாம் பாத்தீங்கன்னா என்னென்ன சேர்க்கலாம் அப்படி பாத்தீங்கன்னா குறைக்கும் பொருள், நிலக்கரி தூள், எரி எண்ணெய், கார் போன்ற பொருட்கள் வந்து சேர்க்கப்படுகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நறுமண பொருட்கள், நார் போன்ற மரத்தூள், வைக்கோல், மாட்டுச்சாணம், கல்நார் போன்றவைகளும் வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து சிறப்பு சேர்க்கை, சிறப்பு மணல்கள். ஸோ இது 3 வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சு மணலில் சேர்க்கைகள் சேர்க்கப்படுகின்றது. சரிங்களா? எதற்காக அப்படின்னா உறுதித்தன்மையையும் அந்த பெர்மியபிலிட்டி அப்படின்ற ஊறி உட்புக இடம் தரும் நிலையையும் வெப்பத்தை தாங்கக்கூடிய பண்புகளையும் பெறுவதற்காக இந்த பொருட்களானது அச்சு மணலுடன் என்ன செய்கிறது, சேர்க்கப்படுகின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த அச்சு மணல்ல என்னென்ன வகைகள்லாம் பயன்படுத்துறாங்க மோல்டிங் செய்வதற்கு அப்படின்னா ஒன்னு இயற்கை மணல், அதாவது ஆங்கிலத்தில் நேச்சுரல் சாண்ட் அப்படின்வாங்க. அடுத்து வந்து செயற்கை சேர்ம மணல், சிந்தட்டிக் சாண்ட் அப்படின்வாங்க. அடுத்து சிறப்பு மணல், ஸ்பெஷல் சாண்ட் அப்படின்வாங்க. இந்த 3 வகையான மணல்களானது இந்த மோல்டிங் செய்வதற்கு பயன்படுத்தப்படுது. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இயற்கை மணல். ஸோ இந்த இயற்கை மணல் வந்து நம்ம இயற்கையாக மணல் எங்க கிடைக்கும் அப்படின்னா ஆற்று படுக்கைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மணல்கள் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய மணல்கள் அப்படின்றாங்க. சரிங்களா? அந்த அப்ப ஆற்று படுக்கைகளில் கிடைக்கக்கூடிய அந்த மணல் வகையை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய மணல் வகைகள் அப்படின்றோம். அப்படி இந்த இயற்கையில கிடைக்கக்கூடிய இந்த மணல்ல என்னென்ன பொருட்கள் எல்லாம் கலந்துருக்கும் அப்படின்னா சிலிக்கா கலந்துருக்கும், அலுமினியம், களிமண் மற்றும் குறைந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா சுண்ணாம்பு மற்றும் மெக்னீசியமானது கலந்துருக்கும். சரிங்களா? இந்த பொருட்கள் எல்லாமே இயற்கையில கிடைக்கக்கூடிய மணல்கள்ல நேச்சுரலாவே வந்து பாத்தீங்கன்னா கலந்துருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கை மணலை பயன்படுத்தி எந்த உலோகங்களை வார்ப்பு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரும்பு மற்றும் இரும்பு அல்லாத உலோகங்களை வார்ப்பு செய்வதற்கு இந்த இயற்கை மணலானது பயன்படுகிறது. சரிங்களா? அந்த இயற்கை மணலை பயன்படுத்தி
எந்த உலோகத்தை நம்ம வார்ப்பு செய்ய முடியும் அப்படின்னா இரும்பு உலோகத்தை வார்ப்பு செய்யலாம், அல்லது இரும்பு அல்லாத உலோகங்களையும் இந்த இயற்கை மணலை பயன்படுத்தி வார்ப்பு செய்ய முடியும். அடுத்து செயற்கை சேர்ம மணல் அப்படின்னா சரிங்களா. இந்த செயற்கை சேர்ம மணல் தான் இப்படி படத்தில் கொடுத்துருக்காங்க, இந்த வடிவத்தில் தான் இருக்கும். சரி, இந்த கலரில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேவையான பண்புகளை நம்ம பெறுவதற்காக என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய மணல்கள் இருக்கு பாருங்க, அந்த மணல்களுடன் சில பொருட்களை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா செயற்கையாக சேர்க்கிறோம். சரிங்களா. அப்படி சேர்த்து தயாரிக்கக்கூடிய மணலை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா செயற்கை சேர்ம மணல் அப்படின்றாங்க. இப்போ இதுக்கு தனியாக ஒரு மணல் கிடையாது, நம்ம இயற்கையில் கிடைக்கக்கூடிய மணலோட என்ன செய்யறாங்க அப்படின்னா சில பொருட்களை வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்கிறாங்க. எதற்காக அப்படின்னா சில குறிப்பிட்ட பண்புகளை பெறுவதற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த மணலோட மற்ற பொருட்களை சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்து தயாரிக்கக்கூடிய அந்த மணல் வகையை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா செயற்கை சேர்ம மணல் அப்படின்றாங்க. இதுல என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்டோனைட், அதே நேரத்தில் வந்து நீர், இரும்பு ஆக்சைடு, கால்சியம், மெக்னீசியம் போன்ற பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செயற்கை சேர்ம மணல்ல வந்து கலந்திருக்கும். இது வந்து எங்க பயன்படுது அப்படின்னா மிஷின் மோல்டிங் மற்றும் ஹை பிரஷர் மோல்டிங் செய்ய பயன்படக்கூடிய சாண்ட் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த செயற்கை சேர்ம மணல் தான். இது வந்து நம்ம ஹேண்ட் மோல்டிங்க்கு பயன்படாது. இது இங்க எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா மிஷின் மோல்டிங் செய்யக்கூடிய இடத்துலையும், அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஹை பிரஷர் மோல்டிங் செய்யக்கூடிய இடங்கள்லையும் இந்த செயற்கை சேர்ம மணலானது பயன்படுத்தப்படுது. அடுத்து சிறப்பு மணல். சரிங்களா. அந்த சிறப்பு மணலுடைய கலர் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு சேர்ம மணல் அப்படின்னு பேரு. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இதை பயன்படுத்துறாங்கன்னா ஒரு பொருளை வந்து துல்லியமான மேற்பரப்பு உள்ள தரமான கேஸ்டிங் செய்ய இவ்வகை மணலானது பயன்படுகிறது. அதாவது நம்ம தயாரிக்கக்கூடிய கேஸ்டிங்கினுடைய மேற்பரப்பு இருக்கு பார்த்தீங்களா, சர்ஃபேஸ், அந்த சர்ஃபேஸ் வந்து துல்லியமாக அமைவதற்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா அது இந்த சிறப்பு மணலை பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய இந்த மணலுக்கு என்னென்ன தன்மைகள்லாம் இருக்கு, என்னென்ன பண்புகள்லாம் இருக்கு அப்படின்னா வெப்பம் தாங்கும் தன்மை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அதிகமா இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வெப்பம் கடத்தும் தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இருக்கு. அதே நேரத்தில் வந்து குறைவாக விரிவடைதல் வந்து பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும் இந்த மணலுக்கு. சரிங்களா. போன்ற பண்புகளை பெறுவதற்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு மணலா பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா, மோல்டிங் செய்வதற்கு. இப்ப அச்சு மணலினுடைய பண்புகள், இப்ப இதுல பண்புகள் சொல்றோம். அப்படி என்னென்ன பண்புகள்லாம் ஒரு அச்சு மணலுக்கு தேவை கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த அச்சு மண் அப்படின்னா கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பண்புகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா பெற்றிருக்க வேண்டும். இந்த 6 வகையான பண்புகளை பெற்றுள்ள மோல்டிங் சாண்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சிறந்த மோல்டிங் சாண்ட் அப்படின்றோம். அப்ப என்னென்ன பண்புகள் அப்படின்னா ஒன்னு காற்று புகுந்து செல்லும் தன்மை, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தன்மை அப்படின்னு பேரு, மூணாவது ஒட்டி கொள்ளும் தன்மை, 4 ஒன்றாக இணையும் தன்மை, 5 வெப்பம் தாங்கும் தன்மை, 6 வந்து பாத்தீங்கன்னா தூளாகும் தன்மை. இந்த 6 தன்மைகளையும் ஒரு அச்சு மணலானது பெற்றுள்ளது என்றால் அந்த அச்சு மணல் தான் என்னது சிறந்த அச்சு மணலாக கருதப்படுகின்றது. சரிங்க, இதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அச்சு மணலினுடைய பண்புகள். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா இப்ப அந்த அச்சு மணலை பயன்படுத்தி நம்ம மோல்டிங் பண்ணிடுறோம். அப்படி மோல்டிங் பண்ணும் பொழுது அந்த உருகிய உலோகத்தை ஊத்துறோம் பாத்தீங்களா உள்ளுக்குள்ள, அப்படி ஊத்தும் பொழுது அந்த உலோகமானது அந்த மோல்டிங் அச்சுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா போய் சேரணும். சரிக்காங்க. அப்படி அந்த உருக்கிய உலோகமானது அந்த மோல்டிங் அச்சுக்குள்ள போவதற்காக நம்ம வந்து என்ன செய்யணும்னா ஒரு வாயில் அமைப்பை உருவாக்கணும். அதாவது கேட்டிங் சிஸ்டம் அப்படின்னுவாங்க ஆங்கிலத்துல. நம்ம ஊற்றக்கூடிய அந்த உலோகமானது நம்ம தயாரித்த அச்சுக்குள்ள போறதுக்கு வழியை ஏற்படுத்துவதற்கு பேர் தான் என்னது கேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பேர். சரிங்களா. எதுக்கு வழியை ஏற்படுத்த அப்படின்னா ரன்னர் அப்படின்ற ஒரு வச்சிருப்போம். அந்த ரன்னர் அப்படின்ற பாகத்துல இருந்து அந்த உருக்கிய உலோகமானது என்ன செய்யும் அப்படின்னா குழிக்கு அப்படின்னா நம்ம அச்சு செய்யப்பட்ட குழி இருக்கு பாத்தீங்களா, அந்த குழிக்கு செல்லக்கூடிய வழியை ஏற்படுத்தி குறிக்கக்கூடியதான் அது கேட்டிங் சிஸ்டம் அப்படின்வாங்க. சரிங்களா. சோ அப்படி வந்து அமைப்பதன் மூலமா தான் அந்த அச்சுக்குழிக்கு வந்து என்னது
அச்சுக்குழி முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா உலோகமானது சீராக நிரப்பப்படுகின்றது. சரிங்களா, இந்த வழியை நீ சரியா அமைக்கல அப்படின்னா அந்த குழிக்குள்ள முழுவதும் என்ன செய்யாது, உலோகம் சீராக போய் படியாது. சரிங்களா, அப்படி உலோகம் வந்து அந்த குழிக்குள்ள சீராக நிரம்புவதற்காக ஏற்படுத்தக்கூடிய வழியை தான் நம்ம என்ன சொல்றோம், கேட்டிங் சிஸ்டம் அப்படின்றோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த நீளமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டை இருக்கா இல்லையா, இந்த கட்டைக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா ரன்னர் அப்படின்னு பேரு. சரிங்களா, இங்க இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா இல்லையா, இதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோல்டிங் செய்யப்பட்ட நம்ம ஒரு அச்சு. சரிங்களா, இப்ப இந்த ரன்னர்ல இருந்து இந்த மோல்டிங் அச்சுக்கு நம்ம ஊற்றிய உலோகம் உள்ள போகணும். இந்த இது வழியா உலோகத்தை ஊத்துவாங்க, இப்படி உள்ள ஊத்தி இது வழியா உலோகம் வரும். அப்ப இங்க இருக்கக்கூடிய உலோகம் இந்த இதுக்கு போகணுமா இல்லையா, சோ அப்படி போறதற்காக ஏற்படுத்தக்கூடிய இந்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேட் அப்படின்றோம். சரிங்களா, அந்த பாதையை தான் நம்ம என்ன சொல்றோம், கேட்டிங் சிஸ்டம் அப்படின்றோம். இந்த ரன்னரையும் இந்த மோல்டிங் அச்சுக்குழியையும் இணைப்பதற்காக வைக்கப்பட்டுள்ள இந்த பாதையை தான் நம்ம என்ன சொல்றோம், கேட் அப்படின்றோம். சரிங்களா, இதை தான் இங்க கொடுத்துருக்காங்க, கேட் வே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுல வேற என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா போரிங் கப் இருக்கும். சரிங்களா, அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரூ இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேட்டு, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரன்னரு, அதுக்கப்புறம் ரைசர் போன்ற அடங்கிய இது எல்லாமே சேர்ந்த ஒரு இதுதான் என்னது கேட்டிங் சிஸ்டம் அப்படின்றாங்க. சரிங்களா, ஸோ இது எல்லாமே சேர்ந்த ஒரு அமைப்பை தான் என்ன சொல்றோம், கேட்டிங் சிஸ்டம் அப்படின்றாங்க. சரிங்களா, ஸோ இது எப்படி வந்து செயல்படுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த கேட்டிங் சிஸ்டத்துல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்ன, போரிங் கப்பு. சரி, இந்த போரிங் கப்பு அப்படின்னா இந்த ஸ்ப்ரூ அப்படின்னு சொல்றோமா இல்லையா, இதுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரூ அப்படின்னு பேரு. இந்த ஸ்ப்ரூவினுடைய மேல் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கா இல்லையா, மேல் பக்கத்துல வந்து அகலப்படுத்தப்படும் பரப்பை குறிக்கும். சரிங்களா, இதன் வழியாக தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலோகமானது ஊற்றப்படுகிறது. அதாவது மோல்டிங்கினுடைய இது வந்து ஒரு மோல்டிங் பாக்ஸ் வச்சு போட்டிருப்பாங்க. சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரூவோட மேல் பகுதியில என்ன செய்வாங்கன்னா ஒரு அகலப்படுத்தப்பட்ட ஒரு பரப்பு இருக்கும். சரிங்களா, சோ அந்த அகலப்படுத்தப்பட்ட பரப்பு தான் இந்த இது. சோ இதன் வழியாக தான் என்ன செய்வாங்க அப்படின்னா உருக்கிய உலோகமானது அந்த மோல்ட குழிக்குள்ள என்ன செய்வாங்க, ஊத்துவாங்க. இந்த ஸ்ப்ரூ அப்படின்றது என்ன பாத்தீங்க அப்படின்னா உருகிய உலோகத்தை போரிங் கப்பில் இருந்து ரன்னருக்கு கொண்டு செல்லும் பாதையாகும். ஸ்ப்ரூ அப்படின்றது என்னன்னா இதுதான் அந்த ஸ்ப்ரூ. ஏன்னா இந்த வழியை தானே போரிங் கப்பில் தானே ஊத்துவாங்க இந்த உலோகத்தை. அப்படி ஊத்தக்கூடிய இந்த உலோகத்தை எதுக்கு எடுத்து போடுது அப்படின்னா இந்த ரன்னர் அப்படின்ற என்னது பாகத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த பாகத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்ப்ரூ அப்படின்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரன்னர் அப்படின்னு என்னன்னா இந்த உருக்கிய உலோகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ரூ அப்படின்ற பகுதியிலிருந்து பெற்று எதற்கு அனுப்புது அப்படின்னா வார்ப்பு குழாய். இந்த இதுக்கு பேர் தான் என்னது, வார்ப்பு குழாய் அப்படின்னு பேரு. சரிங்களா, அப்ப இந்த ஸ்ப்ரூல இருந்து கிடைக்கக்கூடிய உருகிய உலோகத்தை என்னது இந்த ரன்னர் ஆனது பெற்று எதற்கு அனுப்புது அப்படின்னா இந்த வார்ப்பு குழாய்க்கு அனுப்புகிறது. சரிங்களா, இந்த வார்ப்பு குழாய்க்கு அனுப்புவதற்கு பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு வாயில்களானது அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, ஒரே ஒரு கேட் மட்டும் இருக்காது, பல்வேறு கேட் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா, அதன் வழியாக அந்த வார்ப்பு குழாய்க்கு உருக்கிய உலோகத்தை அனுப்பும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரன்னர் அப்படின்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேட். இந்த கேட் வந்து இந்த ரன்னர் அப்படின்றதையும் இந்த அச்சையும் இணைக்கக்கூடிய அந்த பாதையை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேட் அப்படின்றோம். சரிங்களா, அப்ப இந்த உருக்கிய உலோகம் வந்து இந்த ரன்னர்ல இருந்து அச்சுக்கு வந்து செல்வதற்கு ஒரு பாதையாக இந்த கேட் ஆனது செயல்படுகின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரைசர். இந்த ரைசர் வந்து எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா கோப்பில் இருந்து, கோப் அப்படின்றது என்ன அப்படின்னா மோல்டிங் பாக்ஸ் படிச்சோம்ல, 2 மோல்டிங் பாக்ஸ், அதுல மேல இருக்கக்கூடிய பாக்ஸுக்கு பேரு தான் கோப் அப்படின்னு பேரு. சரிங்களா, அந்த கோப்பில் இருந்து வார்ப்பு குழியில் வந்து பாத்தீங்கன்னா உலோகம் வந்து நிரம்பிருச்சு அப்படின்னா அந்த நிரம்பிய பின்னு உதிரி உலோகம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது வேஸ்ட் ஆகக்கூடிய உலோகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரைசர் பாதை வழியாக என்ன செய்யும் அப்படி நிரம்பி மேல இருக்கக்கூடிய பரப்பை அடைகிறது. சரிங்களா, அப்பதான் தெரியும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அச்சு குழாயானது முழுவதுமாக நிரம்பி வெளியே வருகின்றது. சோ இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன செய்வோம்னா அந்த உருக்கிய உலோகத்தை ஊற்றுவதை என்ன செய்யணும், நிறுத்த வேண்டும். சரிங்களா, இதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரைசர் அப்படின்றாங்க. இந்த இங்க இருக்கக்கூடிய இருக்கா எந்த பகுதிக்கு பேர் தான் அது ரைசர் அப்படின்னு பேர்.
சரிங்களா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அச்சு வகைகள். அதாவது நம்ம மோல்டிங் பாக்ஸை தயாரித்து கொண்டு செய்யக்கூடிய அந்த வேலையை தான் மோல்டிங் அப்படின்றோம். ஸோ அந்த மோல்டிங்கை தான் நம்ம தமிழ் என்ன சொல்லலாம் அப்படின்னா அச்சு அப்படின்றோம். ஸோ என்னென்ன வகைகளில் இந்த மோல்டிங் ஆனது தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா 2 வகைகளில் தயாரிக்கப்படுகிறது. ஒன்று இயற்கை மணல் அச்சு, நேச்சுரல் சாண்ட் மோல்டிங் அப்படின்னு பேர். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா உலர் மணல் அச்சு, ட்ரை சாண்ட் மோல்டிங் அப்படின்னு பேர். இந்த 2 வகையான மோல்டிங்களானது பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு பயன்படுகிறது. அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன, நேச்சுரல் சாண்ட் மோல்டிங் அப்படின்னா என்ன. அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய மணல்கள் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த நேச்சுரல் சாண்டை பயன்படுத்தி அச்சு தயாரிப்பதனால அதற்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இயற்கை மணல் அச்சு அப்படின்றாங்க. அது ஆங்கிலத்தில் நேச்சுரல் சாண்ட் மோல்டிங் அப்படின்றோம். சரிங்களா. அப்படி அந்த இயற்கை மணலை பயன்படுத்தி நம்ம ஒரு நேச்சுரல் சாண்ட் மோல்டிங்கை தயாரிச்சிட்டோம். அப்படி தயார் செய்தவுடன் என்ன செய்வாங்க அப்படின்னா உருக்கிய உலோகத்தை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அது ஊற்றி வார்ப்பானது தயாரிக்கப்படுகிறது. வார்ப்புன்னு என்னது ஆங்கிலத்தில் கேஸ்டிங் அப்படின்வாங்க. சரிங்களா. அப்படி இது தயாரிப்பதற்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை மணலை பயன்படுத்துறதுல ஸ்பிளிட் பேட்டர்னை பயன்படுத்தி இயற்கை மணல் தயாரிக்கும் அச்சு வந்து எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்றத உங்களுக்கு இங்கே படத்துல கொடுத்துருக்காங்க. அதாவது பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்லாம் படிச்சோம். சரிங்களா. அதுல ஒரு வகையான ஸ்பிளிட் பேட்டர்ன், பிளவுபட்ட மாதிரி வடிவம் சொல்லி ஒன்று படிச்சோம். இப்போ அந்த வடிவத்துல எப்படி வந்து இந்த இயற்கை மணலை பயன்படுத்தி மோல்டிங் ஆனது செய்யப்படுகிறது, அதனுடைய ப்ரொசீஜர் தான் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, இதுதான் அதனுடைய அமைப்பு. சரிங்க. இந்த மேல உள்ள இந்த பாக்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கோப் அப்படின்வோம். இந்த கீழே உள்ள பாக்ஸுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக் அப்படின்வாங்க. சரிங்களா. இதுக்கு பேர் தான் வந்து ரைசரு, இதுக்கு போறது தான் போரிங் கேப் முடிச்சோமா கேட்டிங் சிஸ்டம், இதுதான் பேரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ அப்படின்னு பேர். இதுதான் கேட்டு. இதுதான் நம்ம தயாரிக்கக்கூடிய பேட்டர்ன். சரிங்களா. இப்போ இது எப்படி ப்ரொசீஜர் படி நம்ம செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். மாதிரி வடிவத்தின் ஒரு பகுதியை வார்ப்பு பலகை மீது வைக்க வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது ஸ்பிளிட் பேட்டர்னா 2 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. அப்ப அதுல ஒரு பகுதி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வார்ப்பு செய்யக்கூடிய ஒரு பலகையின் மீது வைக்கணும். வச்சுட்டு என்ன செய்யணும்னா டிராக் பாக்ஸ் அப்படின்ற ஒரு கீழே வைக்கக்கூடிய பாக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸை அந்த வார்ப்பு பலகையின் மீது என்ன செய்யணும் அப்படின்னா தலைகீழாக வைத்து, என்னது தலைகீழாக வைக்கணும். ஏன்னா தலைகீழா வச்சாதான் அந்த நம்ம பின்னாடி திருப்பும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும், பாக்ஸை திருப்பும் போது சரியான ஷேப்ல நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப என்ன செய்யணும்னா எடுத்தோன்னா ஒரு பலகை இருக்கணும். அந்த பலகை மீது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பேட்டர்னை கொண்டு வந்து வைக்கணும். ஒரு பகுதியை வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வந்து டிராக் பாக்ஸை வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா பலகையின் மீது தலைகீழாக வைக்கிறோம். வச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா பிரித்தல் மண் அப்படின்னு பேரு, அதாவது பார்ட்டிங் சாண்ட் அப்படின்றது. சரிங்களா. எடுத்தோன்னா அந்த பேட்டர்ன் மேல என்ன செய்யணும் அப்படின்னா என்ன சாண்ட் தூவணும் அப்படின்னா அந்த பார்ட்டிங் சாண்ட் அப்படின்றது, பிரித்தல் மண் அப்படின்றது. அந்த மண்ணை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பேட்டர்ன் மேல அப்படியே தூவணும். தூவுனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வார்ப்பு பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்ப்பு பெட்டியில 20 மில்லிமீட்டர் அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முகப்பு மணலை நிரப்பணும். சரிங்களா. அந்த வார்ப்பு பெட்டிக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மில்லிமீட்டர் அளவுக்கு எந்த மணலை நிரப்பணும் அப்படின்னா முகப்பு மணலை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நிரப்ப வேண்டும். அதாவது ஃபேசிங் சாண்ட் அப்படின்வாங்க. முகப்பு மணல் ஆங்கிலத்தில் அது ஃபேசிங் சாண்ட் அப்படின்வாங்க. அந்த ஃபேசிங் சாண்டை வந்து நிரப்பினதுக்கு அப்புறம் சரிங்களா அதுக்கப்புறம் மோல்டிங் சாண்டை நிரப்பணும். சரிங்களா. அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் நம்ம தயாரிச்ச அந்த மோல்டிங் சாண்டை நிரப்பணும். மோல்டிங் சாண்டை நிரப்பினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா திமுசு கட்டைன்னு இருக்க வச்சோமா இல்லையா, சரி அந்த திமுசு கட்டையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த அச்சு மென்னை வந்து என்ன செய்யணும் சீரான என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். அப்படி மேல வந்து என்ன செய்யணும் அந்த கட்டையை வச்சு அப்படியே குத்தி அந்த மணலை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா இறுக்கமாக ஆக்க வேண்டும். சரி அது செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா அது ஸ்ட்ரைக் ஆஃப் பார் அப்படின்றது. என்னது ஸ்ட்ரைக் ஆஃப் பார் மூலம் என்ன செய்யணும்னா அதிகப்படியான மண்ணை நீக்கி மட்டம் செய்ய வேண்டும். அதாவது நிறைய மண் இருக்கும், அந்த மண்ணை வந்து என்ன செய்யணும் ஸ்ட்ரைக் ஆஃப் பார் அப்படின்றது. அந்த பாரை பயன்படுத்தி என்ன செய்யணும் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய அதிகப்படியான மண்ணை நீக்கிட்டு கரெக்டான மட்டத்தை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்படுத்தணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறு சிறு துவாரங்களை ஏற்படுத்துவதற்கு என்ன செய்யணும்னா வென்ட் ஹோல் ராட் அப்படின்னு
இருக்கு. ஸோ அந்த வெண்ட் ஹோல் ராடை பயன்படுத்தி அந்த அதனுடைய மேற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு சிறு அது வெண்ட் ஹோல்களை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்த பிரித்தல் மண் இருக்கு பாருங்க, அந்த பேட்டிங் சாண்ட் அப்படின்ற மண்ணை வந்து அந்த டிராக் பாக்ஸை தலைகீழாக தூவிட்டு தலைகீழாக அப்படி என்ன செய்யணும்னா திருப்பி வச்சிடணும். சரி, திருப்பி வச்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி உருவத்தினுடைய மறுபாதி இருக்கும் பாரு இன்னொரு பாட்டு, அந்த பாட்டை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பலகையின் மீது வைத்து கோப் அப்படின்ற பாக்ஸை வந்து சரியான டைரக்ஷன்ல என்ன செய்யணும் அப்படின்னா பொருத்தணும். சரிங்களா, பொருத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பேட்டர்ன் மேல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பேட்டிங் சாண்ட் அப்படின்ற பிரித்தல் மணலை என்ன செய்யணும் தூவ வேண்டும். சரிங்களா, தூவுனதுக்கு அப்புறம் அந்த கோப் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல ரன்னர் வைக்கணும் பின் ரைசர் வைக்கணும் அப்படின்றத சரியான இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா வைக்க வேண்டும். சரிங்களா, அப்படி ரன்னர் ரைசர் வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபேசிங் சாண்டை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை மேல நிரப்பணும். ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு நிரப்பினதுக்கு அப்புறம் அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அச்சு மணல், அதாவது மோல்டிங் சாண்டை வந்து என்ன செய்யணும்னா அது மேல அப்படி நிரப்பிக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து மண்ணை வந்து அந்த ரேமிங் டூலை பயன்படுத்தி சீராக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும். ஸோ இருக்கிறதுக்கு அப்புறம் அதனுடைய மேற்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா வெண்ட் ராடை பயன்படுத்தி வெண்ட் ஹோலை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்படுத்த வேண்டும். சரிங்களா, இப்போ ஏற்படுத்தினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரன்னர் பின் ரைசர் பின் இரண்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போரிங் கப்பை வந்து என்ன செய்யணும்னா உருவாக்க வேண்டும். இந்த இதுக்கு பிறகு என்னன்னா போரிங் கப்பை வந்து என்ன செய்யணும்னா உருவாக்க வேண்டும். சரிங்களா, அப்படி உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா மாதிரி வடிவம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி வடிவத்தை மெதுவா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மோல்டிங் சாண்ட்ல இருந்து என்ன செய்யணும் கலட்டி வெளியே எடுக்கணும். சரிங்களா, இந்த கோப் அப்படின்ற பாக்ஸ்ல இருந்தும் இந்த ட்ராக் அப்படின்ற பாக்ஸ்ல இருந்தும் அந்த மாதிரி வடிவத்தை என்ன செய்யணும் அதனுடைய கார்னர்ல என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பிரஷை பயன்படுத்தி தண்ணியை விட்டு என்ன செய்யணும் அதை கலட்டி எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் டிராக் ஸ்பைக் அப்படின்ற இல்லையா, அந்த டிராக் ஸ்பைக்கை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ஸ்க்ரூல மாற்றி அந்த பேட்டர்னுடைய எல்லா பக்கத்துல என்ன செய்யணும் அப்படின்னா மெதுவா என்ன செய்யணும் அந்த பேட்டர்னை வந்து தட்டி தட்டி என்ன செய்யணும் அந்த மோல்டுல இருந்து வெளியே எடுக்கணும். சரிங்களா, அப்படி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா அந்த டிராக்ல இருக்கக்கூடிய ரன்னர் மற்றும் அது செல்லக்கூடிய வாயில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேட்டிங் சிஸ்டம் படிச்சோமா இல்லையா, அந்த கேட்டிங் சிஸ்டத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உருவாக்கணும். சரியா, உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுக்கு நடுவில் வைக்கக்கூடிய கோர் அப்படின்றத தேவைப்பட்டால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மோல்டிங் அச்சுக்குள்ள நம்ம பொருத்த வேண்டும். சரிங்களா, பொருத்ததுக்கு அப்புறம் இந்த கோப் மற்றும் பெட்டிகளை வந்து சரியாக பொருத்த வேண்டும். சரிங்களா, அப்படின்னு என்னன்னா கீழே ட்ராக் அப்படின்ற பாக்ஸோட இந்த கோப் அப்படின்ற பாக்ஸ் என்ன செய்யணும்னா சரியாக இருக்கும்படி என்ன செய்யணும் பொருத்தணும். சரிங்களா, பொருத்தும் பொழுது இந்த கோப் மீது வந்து பாத்தீங்கன்னா என்ன அந்த பெட்டி வந்து வெளியே வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அது மேல ஏதாச்சும் ஒரு வெயிட் என்ன செஞ்சிடணும்னா வச்சிடணும். ஸோ வெயிட்டை வச்சுட்டு இந்த உருகிய உலோகத்தை என்ன செய்யணும் அப்படின்னா பச்சை மண் அச்சில் இருக்க இல்லையா, பச்சை மண் அச்சில் ஊற்றி ஒரு வார்ப்பானது தயாரிக்கலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா இயற்கை மணலை பயன்படுத்தி அது ஸ்பிளிட் பேட்டர்ன்ல எப்படி ஒரு மோல்டை உருவாக்குறது அப்படின்றத நம்ம அப்படி வரிசையா பார்த்தோம். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா உலர் மணல் அச்சு அப்படின்னு பேர். அதாவது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா ட்ரை சாண்ட் மோல்டிங் அப்படின்வாங்க. சரிங்களா, இது இப்போ இயற்கை மணலை வச்சு பார்த்தோம். இப்போ வந்து ட்ரை சாண்ட் அதாவது உலர் மணலை வச்சு எப்படி மோல்டிங் செய்யறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இயற்கை மணல் உலர் மணல்னாலே பாத்தீங்கன்னா இயற்கை மண் இருக்கு பாத்தீங்களா, அந்த இயற்கை மண் அச்சை வந்து என்ன செய்வாங்கன்னா சூடுபடுத்திய பின் கிடைக்கக்கூடிய அந்த மோல்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உலர் மண் அச்சு அப்படின்றோம். இயற்கை மணலை பயன்படுத்தி ஒரு மோல்டிங் போட்டாச்சு. மோல்டிங் போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த அச்சை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா வெப்பத்தை பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னா ஹீட் பண்ணுவாங்க. சரிங்களா, சோ அப்படி ஹீட் பண்ண கிடைக்கக்கூடிய அந்த அச்சை தான் நம்ம என்ன சொல்றோம்னா உலர் மண் அச்சு அப்படின்றாங்க. சரிங்களா, இந்த உலர் மண் அச்சு எதுல இருந்து தயாரிக்கப்படுது, இயற்கை மண் அச்சிலிருந்து தயாரிக்கக்கூடிய முறையை தான் நம்ம என்ன சொல்றோம் உலர் மணல் அச்சு அப்படின்றாங்க. சரிங்களா, அதாவது இது எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னா இப்ப இயற்கை மண் அச்சை வச்சு செய்து முடிக்க பின்னாடி அதை என்ன செய்யணும் அப்படின்னா அது தீயை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்னா சூடுபடுத்துறோம். அப்படி சூடுபடுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய ஈரப்பதமானது என்ன செய்யணும்னா உலர்த்தப்படுகின்றது. சரிங்களா, அப்படி உலர்த்தப்பட்டு கிடைக்கக்கூடிய மோல்ட தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ட்ரை சாண்ட் மோல்டிங் அப்படின்றாங்க. சரிங்களா, இது எப்படி சூடுபடுத்தப்படனா சிறிய அச்சுக்களை வந்து பாத்தீங்கன்னா உலையில் வச்சு நம்ம அப்படியே சூடுபடுத்திடலாம். இப்ப
இப்போ பெரிய அச்சுகளா இருந்துச்சு அப்படின்னா அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா சூடுபடுத்துவதற்கு ஆக்சி அசிட்லின் தீச்சுடர் இருக்கு. இந்த நம்ம வெல்டிங் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாக்கிய ஆக்சி அசிட்லின் தீச்சுடரை பயன்படுத்தி என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்னது அதனுடைய மேல் இருக்கக்கூடிய அச்சை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா சூடுபடுத்துகிறாங்க. சரிங்களா. அதில் பார்த்து என்னென்ன இன்ஜின் சிலிண்டரு, இன்ஜின் பிளாக்குகள், பெரிய உருளைகள் செய்ய வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை சாண்ட் மோல்டிங் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா. இன்ஜின் அப்படின்னா நம்ம வண்டியில் பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் இருக்கு பாருங்க, அந்த இன்ஜினுடைய பிளாக்குகள் தயாரிப்பதற்காகவும் அந்த இன்ஜின்குள்ள இருக்கக்கூடிய சிலிண்டர்கள் தயாரிப்பதற்காகவும் பெரிய பெரிய உருளைகள் தயாரிக்கக்கூடிய இடங்கள்ல இந்த ட்ரை சாண்ட் மோல்டிங் ஆனது பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா. அடுத்து மோல்டிங் தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 இருக்கு. ஸோ அதுல வந்து என்னன்னா மிஷின் மூலமா எப்படி மோல்டிங் தயாரிக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி வரை நம்ம என்ன செய்யணும்னா நார்மலா வந்து நம்ம கையினால எப்படி மோல்டிங் தயாரிக்கிறது அப்படின்றத இதுவரையும் பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஷினை பயன்படுத்தி எப்படி மோல்டிங் ஆனது தயாரிக்கப்படுகிறது. சரிங்களா. அதை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அச்சு இயந்திரங்கள் அப்படின்றோம். ஆங்கிலத்தில் வந்து மோல்டிங் மிஷின் அப்படின்றாங்க. அதனால கையினால் அச்சு செய்வது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் மெதுவான செயல். அதாவது அதுல வந்து செயல் வந்து எப்படி நடைபெறும்னா ரொம்ப மெதுவா நடைபெறும். சரிங்களா. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அதனால குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே நம்மளால் என்ன செய்ய முடியும்னா வார்ப்புகளை உற்பத்தி செய்ய முடியும். இதுல இந்த கையினால் செய்யக்கூடிய முறையை பயன்படுத்தி. இதே இது சில இடங்கள்ல வந்து அதிக எண்ணிக்கையில வார்ப்புகள் தேவைப்படும் அப்படின்னா ஸோ அந்த இடங்களை என்ன பயன்படுத்துவாங்க அப்படின்னா அச்சு இயந்திரங்களை பயன்படுத்தி அந்த வார்ப்புகளானது தயாரிக்கப்படுகிறது. அப்படி இயந்திரங்களை பயன்படுத்தி தயாரிப்பதன் மூலமாக துல்லியமான அச்சை நம்ம வந்து என்ன செய்ய முடியும்னா செய்ய முடியும். அதே நேரத்தில் வேகமாகவும் உற்பத்தி செலவை வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா குறைக்கவும் முடியும். சரிங்களா. உற்பத்தி செலவு குறைந்தாலுமே தரமான வார்ப்புகளை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த மிஷின் மோல்டிங்கை பயன்படுத்தி நம்ம செய்ய முடியும். சரிங்களா. அப்படி செய்யக்கூடிய அந்த மிஷின் மோல்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வகையான அல்லது 3 வகையான மோல்டிங் மிஷின்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறியியல் துறையில பயன்படுத்துறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 அழுத்தும் இயந்திரம் அப்படின்னு பேரு, 2வது வந்து பாத்தீங்கன்னா குலுக்கும் இயந்திரம் அப்படின்னு பேரு, 3வது வந்து பாத்தீங்கன்னா மணல் வீசும் இயந்திரம். இந்த 3 வகையான இயந்திரங்களை பயன்படுத்தி மோல்டிங் ஆனது தொழிற்சாலைகள்ல செய்யப்படுகின்றது. சரிங்களா. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன அப்படின்னா அழுத்தும் இயந்திரத்தின் மூலமாக எப்படி ஒரு மோல்டு ஆனது உருவாக்கப்படுகின்றது அப்படின்றத பார்க்கலாம். இங்க கொடுத்துருக்கூடிய படம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அழுத்தும் இயந்திரத்தினுடைய அமைப்பு. இப்ப நடுவில் வந்து பாத்தீங்கன்னா மெக்கில இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிள் மேல என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு போர்டு ஒன்று வச்சிருப்பாங்க, மோல்டு போர்டு அப்படின்னு பேரு. இந்த போர்டு மேல என்ன செய்யிருப்பாங்கன்னா நம்ம தயாரிக்கக்கூடிய அந்த மாதிரி வடிவம், அதாவது பேட்டர்ன் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு பொருளை வச்சிருவோம். சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்கன்னா இது ஒரு பெட்டி. சரி, அந்த பெட்டிக்குள்ள என்ன செய்வாங்கன்னா அந்த மோல்டிங் ஸ்டாண்டை போட்டு என்ன செய்வாங்கன்னா மேல இருக்கக்கூடிய அது இதுவும் ஒரு பேட்டர்ன் அப்படின்னு பேரு. இதை வச்சு என்ன செய்வாங்கன்னா அப்படியே அமுக்குவாங்க. ஸோ அமுக்கும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா அதுல உள்ள இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சிருந்தா நம்மளுக்கு அச்சானது உருவாகும். சரிங்களா. இது எப்படி நடைபெறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இம்முறையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அச்சு மணலானது இயந்திரத்தினுடைய பனிமேடைக்கும் அழுத்தும் தலைக்கும் இடையில் வைத்து அழுத்தப்படுகிறது அப்படின்றாங்க. அதாவது அச்சு மணல் வந்து எதுக்கு இடையில வைக்கிறேன்னா இயந்திரத்தினுடைய பனிமேடை அப்படின்னா இதுதான் இயந்திரத்தினுடைய பனிமேடை அப்படின்னு. இதுக்கும் அழுத்தும் தலை அப்படின்னா இந்த மேல இருக்கக்கூடிய இருக்கு அல்ல, எதுக்கு பேர் தான் அழுத்தும் தலை அப்படின்னு பேரு. இந்த 2க்கும் இடையில அச்சு மணலானது வைத்து என்ன செய்யப்படுது அப்படின்னா இப்படி மேல இருந்து என்ன செய்யுது அப்படியே அழுத்தப்படுகின்றது. சரிங்களா. எப்படி அழுத்தப்படுதுன்னா இந்த படத்துல மேலிருந்து அழுத்தும் இயந்திரமானது இங்க காமிக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த படம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா மேலிருந்து இப்படி கீழே அழுத்துவது மாக்கினது படமானது இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடையின் மீது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்ப்பு தட்டானது வைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா. இந்த வார்ப்பு தட்டில் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்க் ஒன்று இதே வார்ப்பு தட்டின் மீது வந்து பாத்தீங்க அப்படின்னா வைக்கப்பட்டிருக்கும் பிளாஸ்க். சரிங்களா. ஸோ அதன் மீது வந்து பாத்தீங்கன்னா மாதிரி வடிவம் இந்த பிளாஸ்க்குள்ள வைக்கப்படுகிறது. அதாவது முதல் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இந்த ஒரு போர்டு ஒன்று வச்சுட்டாங்க, மோல்டு போர்டு வச்சுட்டாங்க. இந்த போர்டுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்க் அப்படின்ற ஒரு பெட்டியை வச்சுட்டாங்க. சரி, வச்சதுக்கு அப்புறம் இந்த பெட்டிக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்கன்னா நடுவுல ஒரு மாதிரி வடிவமானது இந்த பிளாக்ஸ் அப்படின்ற பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டுருச்சு. ஸோ வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யாங்கன்னா இந்த வார்ப்பு தட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்ப்பு தட்டானது மேடை மீது என்ன செய்யுதுன்னா வைக்கப்படுகிறது.
சரியா வச்சதுக்கு அப்புறம் சரிங்களா, வார்ப்பு மணலானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள நிரப்பி என்ன செய்யுதுன்னா சமப்படுத்தப்படுது. அப்படி சமப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் இந்த இயந்திரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு லிப்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த லிப்ட் மூலம் வந்து பாத்தீங்கன்னா லிப்ட் ஆனது என்னது உயர்த்தப்படுகிறது. சரி, உயர்த்தப்பட்டதுக்கு அப்புறம் இதுல மேல இருக்கக்கூடிய அந்த அழுத்தும் தலைபாகம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த அழுத்தும் தலைபாகத்தை வந்து மேல இருந்து என்னது கீழ் நோக்கி அப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அழுத்துது. சரிங்களா, அப்படி அழுத்துவதன் மூலமாக இந்த மாதிரி வடிவமானது என்ன செய்யப்படுகிறோம்னா வார்ப்பு தகட்டினுள் வந்து என்ன செய்யுது நுழைந்து அப்படியே அழுத்துது. இந்த இருக்கால இந்த ஃப்ரேம் ஆனது என்ன செய்யுது அப்படின்னா இந்த வார்ப்பு தகட்டுக்குள்ள அப்படியே என்ன செஞ்சிருது உள்ள நுழைஞ்சு என்ன செய்யுது அப்படியே அழுத்துகின்றது. ஸோ இதனால வந்து என்ன செய்யுது இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வார்ப்பு மணலானது இந்த மாதிரி வடிவத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே இறுக்கி என்ன செய்யுது அப்படின்னா அழுத்துகின்றது. அப்படி அழுத்தினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மேடையை வந்து மறுபடியும் பழைய நிலைக்கு என்ன செய்யணும்னா திருப்பி வச்சிட்டோம். வந்ததுக்கு அப்புறம் இந்த வார்ப்பு மணல் அச்சின் மேல் பகுதியில் மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நன்கு இறுக்கப்படுகிறது. சரிங்களா, இந்த அச்சு மணல் வந்து பாத்தீங்கன்னா மேல் பகுதியில மட்டும் தான் நன்கு இருக்கப்படும், அடியில எல்லாம் அவ்வளவா இருக்காது. சரிங்களா, அதனால இந்த மோல்டிங் மிஷின் ஆனது அழுத்து மோல்டிங் மிஷின் ஆனது எங்க பயன்படுத்தப்படுது அப்படின்னா சிறிய அச்சுகள் தயாரிக்கக்கூடிய இடங்கள், அதாவது ஸ்மால் சைஸ் மோல்டு இருக்கு பாருங்க, அந்த ஸ்மால் சைஸ் மோல்டை உருவாக்கக்கூடிய இடங்கள்ல இந்த அழுத்தும் இயந்திரமானது பயன்படுத்தப்படுகின்றது. சரிங்களா, இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வார்ப்பக தொழிற்சாலை ஒன்று படிச்சோமா, இப்போ படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா வார்ப்பக தொழிற்சாலை தான். அதாவது ஒரு உலோகத்தை உருக்கி தேவையான பொருட்களை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை தான் அது வார்ப்பக தொழிற்சாலை அப்படின்றோம். அப்படி இந்த வார்ப்பக தொழிற்சாலையை முதலில் உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஜேம்ஸ் ஆலிவர் அப்படின்றவர் தான். சரிங்களா, இந்த ஜேம்ஸ் ஆலிவர் அப்படின்றவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். சரிங்களா, ஸோ அமெரிக்க நாட்டை சேர்ந்த இவர் தான் வந்து சவுத் பெண்ட் அயன் ஒர்க் அப்படின்ற வார்ப்பக தொழிற்சாலையை முதலில் என்ன செஞ்சிருக்காரு உருவாக்கியிருக்காரு. எந்த ஆண்டு அப்படின்னா 1823ஆம் ஆண்டு அது 2 மார்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு இந்த சவுத் பெண்ட் அயன் ஒர்க் அப்படின்ற வார்ப்பக தொழிற்சாலையை அவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்காரு. ஸோ அவர் உருவாக்கிய அந்த வார்ப்பக தொழிற்சாலை தான் இன்றளவும் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பொருட்களை வார்ப்பகம் மூலமாக தயாரிப்பதற்கு உறுதுணையாக நம்மளுக்கு பயன்படுகிறது. சரிங்களா, அந்த வார்ப்பக தொழிற்சாலை மூலம் பாத்தீங்கன்னா இப்ப கடல் கடியில வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலியம் கேஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாங்க. சரிங்களா, அப்படி கொண்டு போகும்போது அங்க பயன்படுத்தக்கூடிய பெரிய பெரிய வால்வுகள் அந்த பைப்புகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வார்ப்பக தொழிற்சாலையின் மூலமாக தான் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்படுகின்றது. சரிங்களா, அப்படி உருவாக்குவதற்கு அன்றே வித்திட்டவர் யார் அப்படின்னா இந்த ஜேம்ஸ் ஆலிவர் அப்படின்றவர் தான் முதலில் இந்த வார்ப்பக தொழிற்சாலையை ஆரம்பித்து வார்ப்பகத்தின் மூலமாக பொருட்களை உற்பத்தி செய்வதற்கு வித்திட்டவர் இவர் தான். சரிங்களா, ஸோ இதோட இந்த பாடம் வந்து நம்மளுக்கு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.